நண்பர்களே வணக்கம். என்னோட நலநிறம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம தொடர்ந்து 2025 தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி பல ராசிகளுக்கான பலன்களை நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். வேணும்னா அதையும் போய் மறக்காம பாருங்க. இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கு இந்த 2025 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களோட நலன்களை கருத்தில் கொண்டு செயல்படுவீங்க. பொது நலன்களை மிகுந்த அக்கறை கொண்டவங்க. உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்குது. புது வீடு மனை வாங்குவது விற்கிறது தொடர்பான உங்களோட முயற்சிகள் பலித்தமாகும். சொத்து பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா லாபகரமாக அமையும். சிலர் இருக்கும் வீட்டில் கூடுதலாக ஒரு அறை கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓரளவு வருமானம் அதிகரிக்கும். ஆக கைமாறாக வாங்கிய கடன்களை இந்த வருடம் தந்து முடிச்சிருவீங்க. சிலர் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதியதாக வாகனத்தை வாங்குவீங்க. வீட்டில் சுபகாரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகனோட கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. சகோதர சகோதரிகள் உங்களோட ரொம்பவுமே பாசமாக நடந்துக்கிருவாங்க. வெளி வட்டாரத்தில் எல்லாருமே உங்களை மதிக்க தொடங்குவாங்க. உங்களோட கருத்துக்களை செயல்பாடுகளை எதிர்த்தவர்கள்ட்ட கூட இப்போது புதியதாக பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்டுவாங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் உங்களோட ராசிக்கு 8வது ராசியில இந்த புத்தாண்டு பிறக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போகும். சிலருக்கு திடீர் பயணங்கள் கூட அதிகரிக்கும். அவ்வப்போது பணப்பற்றாக்குறை கூட வரலாம். அப்படி இருந்தாலும் நீங்க சமாளிக்கிறதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்கும். குடும்பத்தோட அந்தரங்க விஷயங்களை எளிய சொல்லவே சொல்லாதீங்க. சிறிய வாக்குவாதங்களை பெரிதாக்காதீங்க. புத்தாண்டுல சனி பகவான் 10ஆம் வீட்டுல இருந்து நீடிக்கும் நிலையில சவால்கள் வெற்றியை பெறுவீங்க. என்றாலும் உத்தியோகத்துல அடிக்கடி இடமாற்றங்கள்லாம் வரும். வீண் பழிகள் வந்து செல்லும். அப்படின்னாலும் சமாளிச்சு வென்றுவீங்க. நெருக்கமானவர்கள்ட்ட கூட பாத்தீங்கன்னா குடும்ப அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவே கொள்ளாதீங்க. வீரியத்தை விட காரியம்தான் பெருசு அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. சிலருக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்துல புது பதவிகளும் சிறப்பு பொறுப்புகளும் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு வரப்போகுது. கேது பகவானோட சஞ்சாரப்படி பிள்ளைகள் உங்களோட புரிந்து கொள்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். சின்ன சின்ன நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மீது கோவப்படுவாங்க. அவங்க உங்களிடம் எண்ணங்களை திணிக்க வேண்டாம். ஏப்ரலுக்கு பிறகு பிள்ளைகளோட ஆறுதலும் ஆதாயமும் கிடைக்கிறதுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. உறவுகளோட சுயரூபத்தை அறிந்து கொள்வீங்க. எதிர்காலம் குறித்து சிந்திப்பீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்க ஆயத்தமாவீங்க. எக்காரணம் கொண்டு எதிர்மறை எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடுக்காதீங்க. கர்ப்பிணி பெண்கள் அதிக எடையுள்ள சுமையுள்ள பொருட்களை தூக்கக்கூடாது. கர்ப்பச்சிதைவு கூட ஏற்படலாம். பூர்வீக சொத்தை சரியாக பராமரிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. ஏப்ரல் வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா ராகு லாப வீட்டில் இருக்கிறதுனால ஷேர் மூலம் பணம் வரும். அவ்வப்போது கடந்த கால இனிய அனுபவங்களை நினைச்சு மகிழ்வீங்க. வெளி வட்டாரத்துல செல்வாக்கும் உயரும். அரசால அனுகூலம் இருக்கு. ஏப்ரலுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ராகு 10ல் அமர்றதுனால பிரச்சனைகள் சமாளிக்கிற பக்குவமும் வாய்க்கும். பணியிலும் பொறுப்புகள்லையும் அதிக கவனம் வேணும். வீண் விமர்சனங்களை தவிர்த்துருங்க. ஆண்டோட பிறப்பு முதல் 10/5/2025 வரை பார்த்தீங்கன்னா குரு உங்களோட ராசிக்குள்ளேயே அமர்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமை இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் சிலருக்கு மஞ்சள் காமாலை, தலை சுற்றல், காய்ச்சல், அலர்ஜி அது மாதிரி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புண்டு. தண்ணீரை காய்ச்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது. மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருவோட சஞ்சாரத்தின்படி பணவரவு நிம்மதியாக தரும். செலவுகள் உண்டு என்றாலும் சுப செலவுகளாக தான் அமைந்திருக்கும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வீங்க. கூடா பழக்கங்கள்ல இருந்து விடுபடுவாருங்க. சிலருக்கு பிள்ளை பாக்கியம் கூட கிடைக்கும். அடுத்தடுத்து வரும் சுப நிகழ்ச்சிகளால வீடு களை கட்டும். ஒதுங்கி இருந்த உறவினர்கள் நண்பர்கள் உங்களோட வளர்ச்சியை கண்டு வலிய உறவாடுவாங்க. சிலர் புதிய வீடு கட்டி குடி போவீங்க. வியாபாரிகளை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் முதலீடுகளை செய்து அவதிப்படாமல் அளவா முதலீடு செய்து பயன்பெறுவாங்க. சந்தை நிலவரம் பற்றி அறிந்து கொள்றது முதல் செய்வீங்க. புதிய பிரமுகர்கள் அறிமுகம் ஆவாங்க. கடையை விரிவுபடுத்தி அழகுபடுத்துவீங்க. பழைய சரக்குகள் எல்லாத்தையுமே வித்துருவீங்க. வாடிக்கையாளர்கள் அன்பா நடந்துக்குவீங்க. மருந்து, என்டர்பிரைசஸ், துணி வகைகள் ஆதாயம் அடைவீங்க. கூட்டு தொழில் பங்குதாரர்களிடம் கருத்து வேறுபட்டால் பிரிவாங்க. புதிய பங்குதாரர்கள் வருவாங்க. செய்யும் வேலைகள்ல அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பளம் உயர்வு எல்லாமே சேரும். தனியார் மற்றும் அரசு பணிகளில பெரிய பதவியில அமர்த்தப்படுவீங்க. பணிகளை திறம்பட முடித்து எல்லாரையும் வியக்க வைப்பீங்க. சிலருக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவாங்க.
ஐடி துறையினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்நிய நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் வந்து புதிய வாய்ப்பு கிடைக்கும். சுறுசுறுப்பான பணியாற்றி உரிய பலன்களை வந்து அறுவடை வந்து செய்வீங்க. இந்த பலன்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது பலன்கள் அடிப்படையில் மட்டுமே வந்து கூறப்பட்டிருக்கு. ரிஷபராசிக்கு ஏதாவது புதிய காரியங்களை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்க. நம்ம வந்து இது போன்ற பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ரொம்ப நன்றி நண்பர்களே.